வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வந்து கொதி விட்டு வேக விட்டுருக்கேன். பாருங்கள், நம்மளோட பாஸ்தா வந்து எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போது அது ஷேப் தெரியும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பூண்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து அதையும் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம். நம்மளுடைய வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த தக்காளியில் இருக்க ஸ்கின்னெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து நல்லா உருகினது அப்புறமா இதில் கொஞ்சமாக பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு பூண்டு வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலேயும் உப்பு வந்து ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகிற அளவுக்கு அந்த பட்டர்லேயே வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த அளவுக்கு நம்மளுடைய மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் நடுவில் கூட அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நைட்டை தொடை விடுங்க. பாருங்கள், அதில் இருந்த தண்ணி கண்டென்ட்ஸ்லாம் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த பாஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லியை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பாஸ்தா ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.